போலீஸ் அதிகாரிகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரிப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் நாங்கள் வந்து பதவி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த இடையாளர் வந்து நாங்கள் நியமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நான். என்னமா பண்ண அரசியல் எப்படி இருக்கிறத பெண் பேராசிரியர் வாக்குகள்லாம் எங்க பக்கம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, எப்படி பெண்கள்லாம் விஜய் நம்புறாங்க? ஏன் நம்புறாங்க? ஏன் நம்பணும்? அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா கண்டிப்பா அது செய்வார். எப்படி? எனக்கு ஒரே லைன்ல சொல்லுங்க, ஏன் பெண்கள் விஜயை நம்பணும்? நம்புற அளவுக்கு என்ன இருக்கு? அவ்வளவுதான் சுருக்கமா வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளே அவர் விஷயத்த சொல்றாருன்னா கண்டிப்பா செய்வாருன்ற நம்பிக்கை வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் 30 வருஷமா வந்து களத்துல செயல்படுத்திட்டு இருக்காரு. எப்படி சொல்லு, நீ தான் தைரியமா அப்படின்னா மக்கள் இயக்கம் மூலமா அவர் நிறைய விஷயத்தை ஆட்சியில இருந்து செய்யாத ஒரு விஷயத்தை மக்கள் இயக்கம் மூலமா விஜய் செஞ்சு பெண்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறாருன்னா எப்படி சொல்றீங்க? இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தையல் மிஷின் கொடுக்கறதா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டைப்பால் திட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கணினி கொடுக்கறதா இருக்கட்டும், இலவச கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இவ்வளோ விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமாக உள்ளாட்சி தேர்தலில் நின்றாங்க. எவ்வளோ பேர்னா 129 பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா விஜய் அதுல எவ்வளோ பேர் பெண்கள் பாதிக்கு பாதி பேர் பெண்கள். 129ல பாதி பெண்கள். அப்படியா? ஆமா, நீங்க வேணா அவர் வந்து குரூப் போட்டோ எடுத்துருப்பாங்க, நீங்க எடுத்து பாருங்க. அதுல முக்காவாசி இல்லைங்க. ஆஹா, சூனா போனா இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா ட்ரீட் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கட்டா. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா, நீங்க பயப்படாதா. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா.